Friends, welcome to Lata's Cookbook. ஒரு குக்கிங் vlog பார்க்கலாமா? இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ரீ பிளான்லாம் பண்ணிக்கல. திடீர்னு தோணித்து ஒரு புளிக்கூட்டு பண்ணலாம், ஒரு தயிர் பச்சடி வைக்கலான்னு. ஸோ உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே பண்ணலான்னு வாங்குவோம் பார்க்கலாம். இதுக்கு பைத்தம்பருப்பு இங்கே ஒரு சின்ன கப்பால் ஊற வச்சிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் அதிகம் வேண்டாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சௌ இதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு கரண்டியை போட்டேன், பொங்காமல் இருக்கும். இது ஒரு 2 விசிலுக்கு போச்சுடணும். இப்போ புளிக்கூட்டுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக மிளகு, ஒரு 4 மிளகா வத்தல், இது எல்லாத்தையும் இங்கே வறுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் இது போட்டுடலாம், தேங்காய், ஃப்ரெஷ் கோகோனட். இதையும் மட்டும் ஒரு பரட்டு அவ்வளோ. இங்கே புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி போடுவோம். ஏற்கனவே சவுச்சோவில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் போட்டால் போடுவோம். பெருங்காயம். இப்போ இந்த வருத்தம் இல்லையா, இதை அரைச்சிடலாம். மிக்ஸி இஸ் கேன் ஸ்டார். சவுச்சவும் கரெக்டாக வெந்துபடுத்து இதில் போட்டுவிடலாம். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுத இந்த கூட்டில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக குழம்பு விடாம போட்டேன் நேற்றுக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் காஞ்சி கொடுத்து, இன்னும் கொஞ்சம் காயணும். நான் அதை கூடி சீக்கிரம் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதை முதல்ல வறுத்துடலாம். இன்னொன்று இதை சேப்பாக வறுத்து இந்த மாதிரி எடுத்துடணும். நம்மள வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கூட்டில் போட்டுருக்கேன். புளி இந்த குழம்போடாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ புளிக்கூட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாதத்துக்கு வைக்கணும். 1 டம்ளர் தான் வைப்பேன். அது ஒன்றும் ஃபுல்லாக வைக்கல, 3/4க்கு மேலே வச்சுருக்கேன். சாதத்துக்கும் வச்சாச்சு. டக்குன்னு ஒரு ரசம் வச்சுடலாமா? கொஞ்சமாக இங்கே புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ரசப்பொடி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக டொமேட்டோ, தக்காளி சொல்லிடுறேன். எனக்கு சில பேர் கோச்சுன்னு விட்றாங்க, உங்களுக்கு என்ன டொமேட்டோ தக்காளி சொல்ல வராத அப்படி. நான் இங்கே ஒரு பாதி கேரட்டு திரும்பி வச்சுருக்கேன். புளிக்கூட்டெல்லாம் பண்ணினா கொஞ்சம் தயிர் பச்சடி பண்ணினா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம், 2 கரண்டி போட்டுக்கலாம். என்ன இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக டொமேட்டோஸ், கடுகு, பச்சை மிளகா, பெருங்காயம் இதை தாளித்து கொட்டிடணும். ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு தயிர் பச்சடி ஆகிடுது, கேரட் தயிர் பச்சடி. இதில் இப்போ பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். 1 கரண்டி துவரம்பருப்பு தான் வச்சுருந்தேன், வேக விட்டது. தாளித்து கொட்டினது ரெடியாக வச்சுருந்தேன். கொஞ்சம் பச்சடியில் போட்டேன், ரசத்துக்காக கொஞ்சம் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுட்டோம். ஸோ சமையல் ரெடி ஆகிடுது, வாங்குவோம் சாப்பிடலாம். குழம்பு விடாமல் போட்ட சௌ புளிக்கூட்டு, கேரட்டு தயிர் பச்சடி, ரசம், டொமேட்டோ ரசம், சூடான சாதம், தயிர். ஸோ இன்னைக்கு இந்த சிம்பிளான குக்கிங் vlog நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய இந்த ஸ்பெஷல் சமையல்லாம் ஒன்றும் பண்ணலை. சாதாரண சிம்பிளான ஒரு புளிக்கூட்டு, ஒரு தயிர் பச்சடி, அவ்வளோதான். நீங்கள் என்ன மாதிரி இது வெஜ் ரெசிபிஸ் பார்க்க விரும்புகிறேன், அது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். ஓகேயா? பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.